பாகக்காய் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே டீ கொஞ்சம் குடிச்சிடலாமேன்னு டீ வச்சு முடிக்கிறதுக்குள்ளே குழந்தைங்க எழுந்திரிச்சிட்டாங்க. குழந்தைங்க எழுந்திரிச்சதுக்கப்புறம் எங்கெங்க இருப்பாங்க, நம்ம கூட கிச்சனில் தான் இருப்பாங்க. கிச்சனில் அவங்களையும் வச்சுட்டு நம்ம சமையலும் செய்யணுன்னா ரொம்ப கஷ்டங்க. இன்றைக்கி பாகக்காய் புளிக்குழம்பு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் ரெடி பண்ணி எல்லாமே செஞ்சிட்ருந்தேன். பட் இதில் போட்டிருக்கிற பூண்டு தக்காளி எல்லாமே நான் குட்டி குட்டியாக தான் இருக்கும். தக்காளியெல்லாம் அரைச்சிருப்பேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படின்னா இப்படி பண்ணால் தான் சாப்பிட்றாங்க. சரி புளிக்குழம்பு வைக்கிறதுக்குள்ளே நம்ம பாத்திரத்தையெல்லாம் இருக்கிறத கழுவிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணால் கொஞ்சம் வேலை குறையும் இல்லைங்களா, அதனால் அப்பப்போ வாஷ் பண்ணியாச்சு. குழந்தைங்கள பார்த்துட்டு ஃப்ரையை பார்த்தா புளிக்குழம்பே இல்லைங்க, புளிக்குழம்பு ஃப்ரை ஆகிடுச்சு. சரி இதுவும் டேஸ்ட்டாக தானே இருக்கும், இப்படி சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க. லாஸ்ட்டாக கிச்சன் இப்படி தாங்க கேவலமாக இருக்கும் சமைச்சதுக்கப்புறம். ஒருத்தரை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு இன்னொருத்தரை தூங்க வச்சதுக்கப்புறம் தாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணவே முடியும். உங்கள் வீட்டில் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.